சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ஈஸ்வரி வந்துட்டு போஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. போஸு, இன்னைக்கு நான் உன் பெரியப்பா கிட்ட பேசினேன்டா. அவரு 1,00,00,000 ரூபாய் உனக்கு தாரேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவரு 1,00,00,000 ரூபாய நம்ம கிட்ட கொடுத்துருவாரு. என் உசுரை காப்பாத்துனதுனால நான் கண்டிப்பா அவனுக்கு 1,00,00,000 ரூபாய் தாரேன். அதை வச்சு உன் பையனை பொழைச்சிக்கிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மாமா என்கிட்ட சொன்னாருடா. அதனால போஸு, நீ கொஞ்சம் பார்த்து உஷாராயிரு. 1,00,00,000 ரூபாய் போஸு, ரொம்ப பெரிய காசு. அதுபோக இங்கிட்டு எம்எல்ஏவோட பொண்ணு பேரில் இருக்கிற சொத்து, அதுவும் நமக்கு கிடைக்க போகுதுடா. இனிமே உன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்க போகுது. நல்ல வேலை அந்த வேலைக்காரி மலரை கலட்டி விட்டோம். அந்த வேலைக்காரி மலரோட குப்பை கொட்ட முடியாது. என் பிள்ளையோட வாழ்க்கை நாசமா போச்சேன்னு நினைச்சேன். நல்ல வேலை என் பிள்ளையோட வாழ்க்கை எப்படியோ மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போஸு, ஈஸ்வரி, சித்ரா 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சாவித்திரி வந்துட்டு, ஏய் என்னடி, என் அண்ணன் பாட்டுக்க அந்த போஸுக்கு 1,00,00,000 ரூபாய் தாரேன்னு சொல்லிட்டாரு. என்னடி இது அநியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட புலம்பவும், உடனே தாமரை வந்துட்டு, எம்மா என்னம்மா பண்ண சொல்ற, நம்ம இந்த கல்யாணத்தை மட்டும் நடக்க விட்டுறவே கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், ஆமாண்டி, அந்த ஈஸ்வரி உன் கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுனா நம்ம அதுக்கு பழிக்கு பழி வாங்க வேணாம். அவ புள்ள மட்டும் நல்லா ஓஹோன்னு இருக்கணும்னு நினைக்கிறா பாத்தியா உன் அத்தைக்காரி. அவளை நம்ம சும்மா விட்டுறவே கூடாது. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் அந்த போஸுக்கு வேலைக்காரி மலரு தான் பொண்டாட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து ரொம்ப கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா தமிழ் வந்துட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் எதிர்த்தாப்புல போஸ் வந்துக்கிட்டு இருக்காரு. போஸு தமிழை பார்த்து, ஏய் ஒரு நிமிஷம் நில்ல, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் தமிழும் நிற்கிறாங்க. எனக்கு பெரியப்பா 1,00,00,000 ரூபாய் தாரேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட உசுரை காப்பாத்துறதுனால எனக்கு 1,00,00,000 ரூபாய் தாரேன்னு சொல்லியிருக்காரு. அதுபோக அந்த எம்எல்ஏ பொண்ணோட நான் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ போறேன். உன் கூட ஒருத்தி திரிஞ்சால அந்த மலரு, அவகிட்ட போய் சொல்லு வயிறெறிஞ்சி சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போஸு தமிழ்கிட்ட சொல்லவும், உடனே தமிழ் வந்துட்டு, ஓஹோ உனக்கு அந்த நினப்பு வேற இருக்கா. 1,00,00,000 ரூபாய் உன் கைக்கு வந்தாதானே, உன் கைக்கு 1,00,00,000 ரூபாய் இந்த ஜென்மத்தில் வராது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சவால் விடுற மாதிரி போஸ் கிட்ட சொல்லவும், சவாலா விடுற, அதையும் பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸு அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்து பார்த்தா அப்பத்தா வந்து ராஜாங்கங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா ராஜாங்கம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து சேது வெளியே படுத்திருக்கான். வைக்கோல்ல இடி மின்னல் பட்டு தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு. நல்ல வேலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தமிழ் வந்து சேதுவை உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சிருக்கா. உள்ள கூட்டிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே தீ பிடிச்சிருச்சு. தமிழ் நல்ல வேலை அவன் உசுரை காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், உடனே ராஜாங்கம் வந்துட்டு சேதுவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா சேது, என்னாச்சு உனக்கு, எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு கேட்கவும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, தமிழ் என்ன நல்லபடியா உள்ள கூட்டிட்டு வந்துட்டா. அவ மட்டும் கூப்பிடல அப்படின்னா எனக்கு என்ன ஆயிருக்கும்னே தெரியாது. கடைசி நேரத்துல அவதான்ப்பா என் உசுரை காப்பாத்துனான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பத்தி சேது வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், சரி எந்த சாமி புண்ணியமோ நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட ராஜாங்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தா இந்த பக்கம் தமிழ் வீட்டுக்குள்ள இருந்து வாராங்க. வந்துகிட்டு இருக்கும்போது ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடியே சித்ரா, உன் தம்பி போஸு எந்த சிக்கல்லையும் சிக்காம இருக்கணும்டி. அந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான பொண்ணா இருக்கு. போய் பேசினா அந்த பொண்ணுக்கு
பிடிக்கவே பிடிக்காதான். கொஞ்சம் நேர்மை உண்மைன்னு பேசுகிற பொண்ணு போல. அதனால் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை தமிழ் கேட்டுடுறாங்க. ஓஹோ, கதை அப்படி போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னக்கா ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்கவும், ஒன்றும் இல்லை தனம், வர வழியில் போஸை பார்த்தேன், அவன் இந்த மாதிரி என்கிட்ட பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னக்கா சொல்கிற, பெரிய மாமா எதுக்கு போஸ் மாமாவுக்கு 1 கோடி ரூபாய் தரப்போறாரு அப்படின்னு தனம் கேட்கவும், மாமா உசுரை காப்பாற்றினதுக்காக 1 கோடின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அக்கா எனக்கு இந்த இடத்துல தான்க்கா சந்தேகம் வருது. அவர் எப்படிக்கா ஒரு காயம் கூட இல்லாமல் அந்த மருந்தை எடுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்கவும், ஏன் தனம், அப்போ போஸ் மருந்து எடுத்துட்டு வரும்போது அவன் உடம்புல ஒரு காயம் கூட இல்லையா அப்படின்னு தமிழ் கேட்கவும், ஆமாக்கா, நீயும் மாமாவும் சேரும் சகதியுமா இருந்தீங்க, ஆனால் போஸ் மாமா உடம்புல ஒரு பொட்டு காயம் கூட இல்லைக்கா, ஃப்ரெஷ்ஷாக வந்தார், அதான் சந்தேகமாகவே இருக்குக்கா, அவர் தான் மருந்து எடுத்தாரா அப்படின்னு தனம் சொல்லவும், இல்லை தனம், நான் தான் மருந்து எடுத்தேன், வர வழியில் யாரோ தலையில் அடித்த மாதிரி இருந்துச்சு, நம்ம இதை பற்றி என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தனத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா தமிழுக்கு ஒரு ஃபோன் வருது. அதை எடுத்து பேசுகிறாங்க. மேடம், நீங்கள் தமிழ்ச்செல்வியா அப்படின்னு ஃபோனில் கேட்கவும், ஆமாம் சார், தமிழ்ச்செல்வி தான், நீங்கள் யார் பேசுகிறது அப்படின்னு தமிழ் கேட்கவும், நான் சிறுமலையில் இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறேன், நாங்கள் விலங்குகளை கண்காணிக்கிறதுக்காக நிறைய கேமரா பொருத்தி இருந்தோம், அதில் சில காட்சிகள் பதிவாகி இருக்கிறது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் சார், நான் தான் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப திறமையா அந்த மருந்தை எடுத்திருக்கீங்க, அது போக அங்கே உள்ள வண்டுகளை எல்லாம் ரொம்ப சுலபமாக அழிச்சு முடிச்சிருக்கீங்க, எங்கே யாராலையும் முடியாததை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கணவரா அது அப்படின்னு கேட்கவும், ஆமாம் சார், அவர் என் கணவர் தான் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. சரி, ஆனால் காட்டுக்குள்ளே வச்சு உங்களை யாரோ தலையில் அடிச்சுட்டு உங்ககிட்ட இருந்து மருந்தை எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டுட்டு தமிழ் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு தமிழ் கேட்கவும், ஆமாம் மேடம், உங்களை யாரோ தலையில் அடிச்சுட்டு உங்ககிட்ட இருந்து மருந்தை எடுத்துட்டு போகிறாங்க, நீங்கள் மயக்கத்தில் இருக்கும்போது தான் மருந்தை எடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியா சார், எனக்கு அந்த வீடியோவை மட்டும் கொஞ்சம் அனுப்ப முடியுமா அப்படின்னு தமிழ் கேட்கவும், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த வீடியோவை கொடுத்துருக்கோம், நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க, அது போக உங்களை பாராட்டுறதுக்காக நாங்கள் சர்டிஃபிகேட் மெடல் எல்லாம் அங்கே கொடுத்துருக்கோம், நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆபீசர் சொல்லவும், சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக கிளம்பி போகிறாங்க. அக்கா, என்னக்கா அப்படின்னு தனம் கேட்கவும், இரு தனம், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போகவும், என்னம்மா நீங்கள் யார் அப்படின்னு கேட்கவும், தமிழ்ச்செல்வி வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து உங்ககிட்ட சர்டிஃபிகேட் வாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், நீங்கள் தான் தமிழ்ச்செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் மெடலெல்லாம் தமிழ்கிட்ட கொடுத்து, நீங்கள் ரொம்ப திறமையாக இதை பண்ணியிருக்கீங்க, ஒரு பொண்ணாக இருந்துட்டு இதை பண்ணுறது அவ்வளோ பெரிய சுலபமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட போலீஸ் வந்து அதை கொடுக்குறாங்க. சார், அந்த வீடியோவை எனக்கு அனுப்ப முடியுமா, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் காட்டணும் அப்படின்னு தமிழ் கேட்கவும், கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஃபோனுக்கு அந்த வீடியோவை அனுப்புகிறாங்க. தமிழ் அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஐயோ, என்னது, நாம தான் அந்த வண்டை கொண்டுட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்து மாமா உசுரை காப்பாற்றி இருக்கோம், இந்த போஸு நம்மளை அடித்து போட்டு மருந்து எடுத்துகிட்டு போயிட்டான், இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக போகிறாங்க. போகிற வழியில் போஸும் அந்த பொண்ணும் காரில் ஒரு இடத்துல நின்று ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை தமிழ் பார்த்துட்டு, ஓஹோ, நீ இங்கே தான் நிற்கிறியா, என்கிட்ட சவால் விட்டேல்ல, இன்னைக்கு இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு
தமிழ் வேகமா போஸ் கிட்ட போறாங்க. ஹலோ, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும் உடனே தமிழ் சொல்றாங்க, நான் இவரோட அண்ணன் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்படியா, இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு போஸ் கிட்ட கேட்குறாங்க. நான் சொல்றதுக்குள்ள அவங்களே உன்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சமாளிக்கிறாரு. இவ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் தமிழ் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லவும், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவியா நந்தினி கேட்குறாங்க. உங்களுக்கு பொய் சொல்றதுனா பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஆமா, எனக்கு யார் பொய் சொன்னாலும் என்கிட்ட எந்த ஒரு விஷயத்த மறைச்சாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லவும் தமிழ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் தான் மருந்து எடுத்துட்டு வந்து எங்க மாமா உசுரை காப்பாத்துறதுக்காக வந்தேன். கடைசியில என்ன அடிச்சு போட்டுட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. இவரை போயா நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க? நாளைக்கு உங்களை ஏமாத்த மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? இவர் ஒரு சரியான ஃப்ராடு. இவரை நம்பி திரும்பவும் உங்க வாழ்க்கைய இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு காவியா அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. இந்த பக்கம் போஸ் வந்துட்டு, என்னது இவ வீடியோ ஆதாரத்தோட எல்லா உண்மையும் சொல்லிட்டாளே, இப்ப என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போஸ் முழிச்சுக்கிட்டு இருக்காரு.